ஹலோ! பச்சை மலையில நம்ம அவங்களோட தோட்டத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாமே பலாப்பழ தோப்பு தான். அப்புறமா இந்த மாதிரி குச்சிக்கிழங்கா அந்த தோப்பு வந்து நிறைய இருந்துச்சு. அப்புறம் நமக்கு எக்ஸைட்டட் ஆகிடுச்சு பலாப்பழத்தை பார்த்ததும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி மரத்தில் பார்த்ததே கிடையாது. ஏற்காட்டில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து பலாக்காய் குட்டி குட்டியாக கிடக்கும். இந்த மாதிரி பெரிய பழம்லாம் இங்கே தான் பார்க்குறேன். சூப்பராக பார்க்கவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட தோப்பு வீட்டுக்கு போனோம். குட்டியாக ஒரு வீடு. இப்போ இங்கெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு குட்டியாக வீடு வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு லெமன் மரம் இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. அதுலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ளே போயிட்டுருந்தோம். அப்புறம் அங்கே வந்து அவங்க வீட்டு பின்னாடி மழை தண்ணி வருதில்ல, அதுலேயே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் செட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது வந்து முந்திரி தோப்பு. முந்திரி வந்து மரத்தில் நான் பார்த்ததே கிடையாது. அது வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்குமா. இதெல்லாம் காய வச்சு இவங்க பருப்பு எடுத்து முந்திரி இப்படி யூஸ் பண்ணிக்குவாங்களாம். ஹலோ! பச்சை மலையில் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது பலாக்காய் மட்டும்தான். அப்புறம் முந்திரி தோப்புக்கு போனோம். முந்திரி தோப்பில் முந்திரியெல்லாம் பறித்து உடனே சாப்பிட முடியாது. அதெல்லாம் நம்ம ஓட்டை வந்து நல்லா நெருப்பில் போட்டு சுட்டு அதுக்கப்புறம் வர பருப்பை தான் எடுத்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே இருக்க ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே இந்த மூவிஸ்லாம் ஃபைட் சீன் எடுக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே 4 ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்காக பலாக்காய் ஒரு 3 காயை பறித்து பேக்கில் போட்டு கிளம்பியாச்சு. பலாப்பழம் சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் மலை ஏறணும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஏறுறோங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு மலை ஏறினோம். நம்ம தான் கஷ்டப்பட்டு மலை ஏறினோம். ஆனால் அவங்க அசால்ட்டாக ஏறிட்டாங்க. பட் நான் கொஞ்சம் கீழேயே செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சித்துவை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு மேலே இப்படி திரும்பி பார்க்குறேன். அவங்க அசால்ட்டாக மேலே ஏறிட்டாங்க. ஏறி பழத்தை பறித்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம், போயிட்டு இந்த பழத்தை சாப்பிட்ருவோம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. போகிற வழியிலையும் மறுபடியும் பலாப்பழ தோப்பாக இருந்துச்சு. அங்கெல்லாம் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனதும் பலாப்பழத்தை 4 பொருள் அல்லேக்கா பிளந்துட்டாங்க. ஆனால் அவங்க பழத்தை கொண்டு வரப்பயே இந்த பழம் அவ்வளோ ருசியாக இருக்காது அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி நமக்கே சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு வாயில் வச்சா செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்க நல்லாவே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ அவங்க இதை விட ஸ்வீட்டாக நல்லா இருக்க பழத்தை சாப்பிடுவாங்க போல். நம்ம ஒரே ஃபுல்லாக உடனே முடிச்சு விட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க மோகனா பாட்டி கூட கொஞ்ச நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் அப்புறம் எனக்கு நல்ல சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க அத்தை வீட்டு மாடியிலேருந்து ஃபுல் வியூவை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து பச்சை மலையோட வியூ பாயிண்ட். அங்கே நிப்பாட்டி நம்ம ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நிறையா எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக கிளம்பிட்டோம். கிளம்பி ஒரு பாதி மலையிலேயே பயங்கரமாக மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோடு நம்ம கிளம்பி எப்படியோ துறையூர் ரீச் ஆயாச்சு.